ஹலோ கைஸ், வெல்கம் டு த another வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8000 ஸ்டெப் நடக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அது மட்டும் இல்லாத நம்மளுடைய மைண்ட் இதில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு பரபரப்பான லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களில் விட்டுறோம். லைக் அதிகமாக நடக்கிறது, ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காந்துருக்கோம். ஸோ இது நடப்பது என்பது ரொம்பவுமே ஒரு எளிமையான விஷயம்தான். அதை செய்கிறது ஒரு உடற்பயிற்சி மாதிரியும் நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8000 ஸ்டெப் நம்ம நடக்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு என்னென்ன சவால் இருக்குது அப்படிங்கிறத பற்றியான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 8000 ஸ்டெப் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நாளில் நடக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா சுமாராக பார்த்தீங்கன்னா 6 முதல்லேருந்து 6.5 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்பது இந்த 8000 ஸ்டெப்குள்ளார அடங்கும். ஸோ இந்த 8000 ஸ்டெப் பர் டேக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா நம்ம உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம இதில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரத்த ஓட்டத்தை இது தூண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேலரிஸ் பேர்ன் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினசரியாக நம்ம செய்யக்கூடிய செயல்களை இது ஒரு கன்சிஸ்டன்சியாக கொண்டு வரும். அது மட்டும் இல்லாத பார்த்தோம்னா 8000 ஸ்டெப் வாக்கிங் சேலஞ்சை 30 நாள் நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 30 நாள் என்பது ஒரு பழக்கத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு கரெக்டான மெத்தடாக இருக்கும். லைக் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் அது கன்சிஸ்டன்சியாக செய்யணும் அப்படின்னா அது ஒரு 1 மந்த்து கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணவில்லை, அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழகிடுவோம் அந்த ஒர்க்குக்கு. ஸோ 21 நாள்லேருந்து 30 நாள் நம்ம இதை தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம அது லைஃப்பில் ஒரு மைண்டில் இது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு 8000 ஸ்டெப் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துடும். இது என்னென்ன சேலஞ்சு, அதுக்கு மட்டும் இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கவில்லை, தினசரி அதாவது 1 டேக்கு பார்த்திங்கன்னா 200லேருந்து 350 காலரி வரைக்கும் நம்ம பர்ன் பண்ணணும். சீரான உணவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் 30 நாளில் 2லேருந்து 4 கிலோ வரைக்கும் நம்ம குறைக்க முடியும் இந்த 8000 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அந்த மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிஸ்டன்சியாக கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம டெய்லி நடைப்பயிற்சி செய்யக்கூடிய அன்றாட செரிமானத்தை இது கண்டிப்பாக தூண்டும். ஒவ்வொருவரும் டைம் கிடைக்கவில்லை, கண்டிப்பாக இதை நம்ம வாக் பண்ணி அதனுடைய கன்சிஸ்டன்சியை கொண்டு வரதுங்கிறது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். இது ஒரு மன அமைதியை நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 8000 ஸ்டெப் நம்ம நடக்கவில்லை, லைக் பார்க்லையாக இருக்கலாம், இல்லை மொட்டை மாடியிலையாக இருக்கலாம், இல்லை சம் பிளேசஸில் நாம் நடக்கவில்லை, நம்மளுடைய மூளையில் இருக்கிற ஃபீல் குட் ஹார்மோன்கள் பார்த்திங்கன்னா சுரந்து நம்ம மன அழுத்தம் மற்றும் கவலையை குறைக்க இது வழிவகுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நடந்துட்டு வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நைட்டு ஒரு நல்ல தூக்கம் ஏற்படுத்தும். ஏன்னா கன்சிஸ்டன்சியாக நம்ம நடந்து வந்துட்டுருக்கவில்லை. ஸோ அந்த ஒரு லைக் உடம்பு டயரில் நம்ம கண்டிப்பாக தூங்கிறதுக்கான வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாத எந்த ஒரு சவாலையும் நம்ம எடுத்து அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சையும் இது உருவாக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கோலை செட் பண்ணுங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா எந்த அளவு நடக்கணும், 5000லேருந்து 3000 ஸ்டெப்புக்குள்ளே இருக்கணுமா, இல்லை டைரெக்டாக நீங்கள் 8000 ஸ்டெப் போகிறீங்களா, இல்லை 8000க்கு மேலே 10,000 ப்ளஸ் ஸ்டெப் நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இப்போ வரக்கூடிய ஒரு சில மொபைலில் நம்ம ஸ்டெப் கவுண்ட்டை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கூகுள் ஃபிட், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சாம்சங் ஹெல்த், இந்த மாதிரி ஸ்டெப் ஆப் போன்ற சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டே டு டே ஃபிட்னஸை இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் இதை இது நேரத்தை நீங்கள் பிரித்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணுங்க. இப்போ ஈவினிங் மட்டுமே நான் 8000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறத விட உங்களுக்கு நேரம் கிடைக்குதுன்னா ஒரு 1000 ஸ்டெப்ஸை நீங்கள் நடந்து அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க. லைக் காலையில் ஒரு 20 மினிட்ஸாக இருக்கட்டும், மாலையில் ஒரு 20 மினிட்ஸ், இது மாதிரியான செப்பரேட்டாக நீங்கள் நடப்பதன் மூலயமா உங்கள் ஒரே டைமில் நீங்கள் அந்த சேலஞ்சை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஷூ, அப்படி இல்லாட்டி கம்ஃபர்டபுளான செப்பல், இது மாதிரி நீங்கள் போட்டுங்க. அதே மாதிரி மட்டும் நம்ம 8000 ஸ்டெப்பு மட்டும் நம்ம நடந்துட்டால் நம்ம வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று தான்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம வந்து உணவு கட்டுப்பாடும் மட்டும் ரொம்ப அவசியம். சத்தான உணவுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறி, கீரைகள், இந்த மாதிரியான சுகர் லெவல் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை ஃபுட்லேயும் ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு வெயிட்டை வந்து குறைக்க முடியும். இது வந்து நம்ம தினசரி 8000 ஸ்டெப்ஸை ஒழுங்காக கடைபிடிச்சு அந்த 30 நாளில் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த 30th டேயில் நமக்கே ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். ஆனால் ஒரே நாளில் வந்து மாற்றம் வந்து எதிர்பார்த்துறாதீங்க, அது சத்தியமாக முடியாது. ஸோ இது எப்பப்பெல்லாம் நம்ம வந்து நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா, ஸோ காலையில் வந்து நடக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், எம்டி ஸ்டொமக்கில் நடக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலையில் வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடக்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்புறமேட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் பிரேக் டைம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரேக் டைம்லேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் கவுண்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பார்க்கு, பூங்கா, இல்லை தெரு, இல்லை வீட்டு வராண்டா, இல்லை மாடி, இந்த மாதிரி எங்கே வேணால் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டெப்ஸை வந்து கண்டினியூஸ் பண்ணலாம். ஸோ இது தான் 8000க்கான ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் இன்றே இதை வந்து கன்சிஸ்டன்சியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம 8000 ஸ்டெப் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறது பிகாஸ் பார்த்திங்கன்னா நானுமே இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்ரிடே இந்த சேலஞ்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். 8000 என்னால் வந்து 10,000 போவேன், முடியாத பட்சத்தில் 8000 ஸ்டெப்ஸ் வந்து சாலிடாக எவ்ரிடே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஐ ஹாவ் அ ஆப் ட்ராக்கர், கூகுள் ஃபிட்னஸ் ஆப்பில் மூலிமா தான் நான் ட்ராக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களுமே இதே மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து உங்கள் பாடியில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.